முதலமைச்சர்களாக, முன்னாள் முதலமைச்சராக, ஒரு மாஸ் லீடர்ஸாக இருந்த அரசியல் தலைவர்கள் இறக்கும் பொழுது பெரும் வெள்ளமாக மக்கள் கூட்டம் வந்திருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். திரு எம்ஜிஆர் அவர்களுக்கோ, திரு கருணாநிதி அவர்களுக்கோ, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கோ அவருடைய மறைவின் போது மக்கள் பெருவெள்ளமாக வந்ததை பார்த்துருப்போம். திரு விஜயகாந்த் மறையும் பொழுது பெரிய உச்சபட்ச அரசியல் பதவிகளெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நாம் அறிவோம். அரசியல் அரங்கத்திலும் கூட அவர் தீவிரமாக செயல்பட முடியாத காலம் அவருடைய உடல்நிலையின் காரணமாக சில பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டது. அவர் உச்சபட்சமாக அரசியலில் இருந்த பொறுப்பு என்பது பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்பது, அதுவும் கூட 2011-16 என்றாலும் கூட இன்னைக்கு இவ்வளவு கூட்டம், அவருடைய இறுதி ஊர்வலமே கூட குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி பல மணித்தாள்கள் தாண்டி தொடங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்றால், இன்னைக்கு வந்து சாரையாக கும்பிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துபவர்கள் அவருடைய அரசியல் கட்சி தொண்டர்களாக இல்லை, அவரது ரசிகர்களாக மட்டுமே இருக்க வாய்ப்பில்லை. அவர் ஒரு நல்ல மனிதர் என்று பலரது நெஞ்சங்களை தொட்டிருக்கிறார். பலரும் வருகிறார்கள். தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் தீவுத்திடலில் வந்து தொடர்ந்து இன்னமும் கூட பெரிய நீளத்துக்கு கியூ நிற்கிறத நம்ம பார்க்கின்றோம். என்றாலும் கூட அவருடைய இறுதி சடங்கை தொடங்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பல முக்கியஸ்தர்கள் அங்கே வர இருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு ஆளுநர், பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள், பல உச்ச நட்சத்திரங்கள், அவருடைய குடும்பத்தினர் மட்டுமே பங்கேற்க ஏற்பாடு. ஏனென்றால் தேமுதிக தலைமையகம் என்பது ஒரு சிறிய இடம், பெரிய மக்கள் திரளையெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை என்ற காரணத்தினால்தான் அவருடைய உடலே இன்று காலை தீவுத்திடலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை ஏற்க மறுத்து பல்லாயிரக்கணக்கில் கோயம்பேட்டில் மக்கள் கூட்டம் குவிந்து வரதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் தீவுத்திடலில் பெருங்கூட்டம் என்றால், கோயம்பேட்டில் ஊடகங்களில் செய்தி வந்தாச்சு, அங்கே காவல்துறையினர் அறிவித்து வருகிறார்கள், வராதிங்க, உங்களுக்கு ஜெயண்ட் ஸ்க்ரீன்ஸில் பார்க்கலாம், இங்கே டிவியில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், தொலைக்காட்சி சேனல்களை பார்க்கலாம் என்றாலும் கூட அங்கே வர மறுப்பவர்கள் இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று பெருமளவுக்கு அங்கே குவிந்திருக்கிறத பார்க்கின்றோம். இறுதி சடங்குக்கான ஏற்பாடை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய இறுதி பயணத்தை தொடங்க இருக்கிறார் திரு விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.